இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்களுக்கு உமேஷ்குமார் என்பவர் தான் நெருங்கிய நண்பர். மனைவி அவர்களுடன் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது உமேஷ் அவர்களுடைய வீட்டில் தான் ஷமி அவர்கள் தங்கியுள்ளார். அப்பொழுது நடந்த சம்பவம் குறித்து உமேஷ்குமார் முதல் முறையாக மனம் திறந்துமே பேசியிருக்கார். இது குறித்து பேசிய அவர், ஷமி அவர்களுடைய மனைவி சூதாட்ட புகார் கொடுத்த பிறகு ஷமி அவர்கள் கடுமையான மனவேதனையில் இருந்ததாகவும், அப்பொழுது என்னுடன் தான் தங்கியிருந்தார். எனது பிளாட் 19வது மாடியில் இருந்தது. அப்பொழுது அதிகாலை 4 மணி இருக்கும். தண்ணீர் கொடுக்க இருந்ததாகவும், ஷமி அவர்கள் பால்கனியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்க அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார் என்பது எனக்கு கண்முன்னே தோன்றி வந்திருக்கு. உடனே ஷமி அவர்களை அறைக்கு அழைத்து வந்து விட்டேன் என சொல்லியிருக்காரு. அறைக்குள் வந்ததுமே ஷமி அவர்கள் என்னிடம், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, தேசத்திற்கு எதிராக செயல்பட்டதாக என் மீது இருக்கும் குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, எனது மகளையும் பார்க்க முடியவில்லை என அழுது கொண்டே பேசியதாக உமேஷ் அவர்களுமே கூறி வந்திருக்கார். அதன் பிறகு ஷமி அவர்கள் தொடர்ந்து பிசிசிஐ விசாரணைக்கு ஆஜராகி, அப்பொழுது பாத்தீங்கன்னா தன் மனைவி தன் மீது இருக்கும் வெறுப்பில் தான் சூதாட்ட புகார் அளித்தார் என்பதை ஷமி அவர்கள் நிரூபித்ததால் அவரை குற்றமற்றவர் என பிசிசிஐ அறிவித்து மீண்டும் இந்திய அணி ஒப்பந்த பட்டியலில் சேர்த்தது. அதன் பிறகு மனைவியிடம் விவாகரத்து பெற்ற முகமது ஷமி தற்பொழுது தனியாக வாழ்ந்து வருகிறார். ஒருநாள் உலக கோப்பையில் அபாரமாக செயல்பட்ட அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் லண்டனில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்பொழுது நல்ல உடல்நலத்துடன் இருந்து வருகிறார். ஆகஸ்டில் நடைபெறவுள்ள வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஷமி அவர்கள் ஆடுவார் எனவும் கூறப்படுகிறது.